Hello everyone, welcome to Nether Academy. So, we are discussing on vapor compression refrigeration cycle. Ana just on the vapor compression refrigeration cycle, adoda VCRC kuda solluvaanga. Adoda explanation illa, adoda coefficient of performance, efficiency idella eppadi change agum according to different parameters. Okay, adanala an analysis koduthirukanga. Okay, so nama degree level classes ஆரம்பிக்க போகுது for the TNPSC exams, degree level mechanical exams. So if you are interested to join us, you can the contact number in the description la irukanga. You can call us, join, we'll be a family. Okay, so இன்னைக்கு இந்த வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் நம்ம அந்த ரெஃப்ரிஜரேஷன் பர்பஸுக்காக ஒரு சைக்கிள் யூஸ் பண்றாங்க. ஓகே, ரெஃப்ரிஜரேஷன் என்னது? ஹீட் கோல்டான இடத்துல ஹீட் எடுத்து ஹாட்டான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் ஹாட்னு டு கோல்டு, தட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அதுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவையில்லை. ஹாட் உங்களோட கப் ஆஃப் காஃபி அப்படியே டேபிள் மேலே வச்சுருந்தா அது கோல்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒன்றுமே தேவையில்லை, அதை அப்படியே நடக்கும். ஆனால் கோல்டு ஏரியா, சப்போஸ் யுவர் ஃப்ரீசர், ஓகே, ரெஃப்ரிஜரேட்டரில் அந்த ஃப்ரீசர் அதுக்குள்ளே இருக்கிற ஹீட் மறுபடியும் கண்டினியூஸாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, டு outside, that is ambient air, அதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ கோல்ட் ஏரியா டு ஹாட் ஏரியா அப்படி பண்ணோம்னா யூ நீட் அ எக்ஸ்டர்னல் ஒர்க். ஓகே, நம்ம வீட்டில் அந்த பம்ப் செட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பம்ப் செட் டேங்க் டு வெல் போனோம்னா ஈஸி தான், ஜஸ்ட் ஒரு ஹோல் கொடுத்து ஒரு பைப் போட்டால் போயிடும். ஆனால் ஃப்ரம் லோவர் டு ஹையர் போனோம்னா யூ நீட் அன் எக்ஸ்டர்னல் ஒர்க், தட் இஸ் டன் பை எலக்ட்ரிக்கல் மோட்டார் பம்ப் செட். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஏஜென்சி இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஎஸ் டயக்ராம். நான் வந்து ரொம்ப இலாபரேட்டாக அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு போகல, பிகாஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ் அனாலிசிஸ், நாட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஆல் தோஸ் ஸ்டெப். இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இது அந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் அ ப்ரீஃப் இதில் சொல்லிடலாம். இங்கே நான் ஆரம்பிக்குது 1 2 3 4 5. ஓகே, ஸோ முதல்ல இந்த கர்வ் என்னன்னு பார்க்கணும். இந்த கர்வ் டெம்பரேச்சர் வெர்சஸ் என்ட்ரோபி கர்வ். ஓகே, இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் இட் இஸ் அ சேச்சுரேட்டட் லிக்விட் கர்வ். ஓகே, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் திஸ் இஸ் லிக்விட் கர்வ். தென் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் திஸ் இஸ் வேப்பர் கர்வ், சேச்சுரேட்டட் லிக்விட். இங்கே கொடுத்துருக்காங்க. This is saturated vapor curve, this part. This area is subcooling and this area is superheating. This area liquid plus vapor. So இந்த ஏரியால உங்களோட ஆக்டிவிட்டி நடந்தா அதுக்கு மீனிங் இட்ஸ் an area of subcooling. மொத்தமா லிக்விட் ஸ்டேட்ல இருக்காங்க and it is subcooled. Then இந்த கர்வ் மேலே உங்களோட பாயிண்ட் இருந்தா அதோட மீனிங் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ சேச்சுரேட்டட் லிக்விட் கண்டிஷன், பிகாஸ் இது சேச்சுரேட்டட் லிக்விட் கர்வ். இந்த கர்வ் மேலே தான் அந்த பாயிண்ட், இந்த 3 1 மாதிரி இருந்தா இட் இஸ் சேச்சுரேட்டட் வேப்பர் கர்வ். இதுக்குள்ளே தான் ஆக்டிவிட்டி லைக் 0.5 அப்படி இருந்தா திஸ் இஸ் லிக்விட் பிளஸ் வேப்பர், ரெண்டுமே இருக்காங்க. ஸோ ஏன் சொல்றாங்கன்னா அந்த சைக்கிளில் காம்பனன்ட்ஸ் இருக்காங்க, கம்ப்ரஸர், கண்டென்சர், இவாபரேட்டர், த்ரோட்லிங் டிவைஸ். இதுக்குள்ள எந்த ஸ்டேட்ல அந்த வேப்பர் ஓடிட்டு இருக்காங்க அது நீங்க தெரியணும். வேப்பர் ஒரு லிக்விட் அந்த எந்த ஸ்டேட்ல இருக்காங்க அது நீங்க தெரியணும். அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால சொன்னேன். ஸோ ஜஸ்ட் அ பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஃப்ரம் ஹியர் டு கம்ப்ரஸர்ல work is given to the compressor, means ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இல்லைன்னா ஏதாவது என்ஜின் யூஸ் பண்ணிட்டு கம்ப்ரஸர் ஓட்டிட்டு ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணிட்டு யூ ஆர் கம்ப்ரஸிங் த வேப்பர் ஃப்ரம் சேச்சுரேட்டட் வேப்பர் டு சூப்பர்ஹீட்டட் வேப்பர். ஸோ அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட இனிஷியல் ஸ்டேட் கம்ப்ரஸர்ல இன்லெட் ஸ்டேட் சேச்சுரேட்டட் வேப்பர், பிகாஸ் அந்த கர்வ் மேலே தான். நவ் கம்ப்ரஸருக்கு வெளியே வரும்போது சூப்பர் ஹீட்டட் ஆயிடுச்சு. நவ் திஸ் பார்ட் இஸ் கண்டென்சேஷன். vapor to liquid change ஆகுது 2 3 4. some part is this is constant pressure line. so constant pressure la அப்படியே நடக்கறாங்க இந்த condensation. these are constant pressure lines like a chair. okay, beach அந்த
சேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லீனிங் பண்ணுறதுக்கு அதுதான் அந்த ஷேப் தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் ஆரம்பிக்கும் போது கண்டென்சருக்குள்ள வேப்பர் தாகம் போகும். ஆஃப்டர் கண்டென்சேஷன் இட் வில் பிகம் சேச்சுரேட்டட் லிக்விட். நவ் திஸ் இஸ் throttling device, isenthalpic expansion. ஓகே, ஸோ இங்கே சேச்சுரேட்டட் லிக்விட் ஆரம்பிக்கிறாங்க, தென் லிக்விட் ப்ளஸ் வேப்பர் கண்டிஷனில் ஃபினிஷ் ஆகுது. நவ் திஸ் இஸ் evaporator. 5 to 1 is evaporator. evaporatorல this is compressor. I will write it down. ரொம்ப important in the topic. Okay, very important topic. So this area 1 to 2, this is compressor. நான் form எழுதியிருக்காங்க. Then from 2 to 4, this is condenser. ஸோ இந்த கர்வ் இருந்தால் உங்களுக்கு இமேஜின் பண்ண தெரியணும். இங்கே கம்ப்ரஸர் இருக்காங்க, இங்கே கண்டென்சர் இருக்காங்க. திஸ் இஸ் 4 to 5 throttling. Throttling means isenthalpic process. This is isentropic process. Entropy constant ആണ് നിൽക്കുന്നത്. Now this is evaporator. Okay, இந்த போர்ஷன் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும், மீன்ஸ் ஃப்ரீசருக்குள்ள இருக்கும். பிகாஸ் evaporator means working substance evaporate ஆகுது, மீன்ஸ் வேப்பர் ஸ்டேட்க்கு போகுது. வேப்பர் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கிறதுக்கு ஹீட் தேவை. அந்த ஹீட் அந்த ஃப்ரீசருக்குள்ளே தான் அப்படியே எடுத்துட்டு கண்டினியூஸாக எடுத்துடும் when it is running in a cycle. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீசருக்குள்ள எவ்வளோ ஹீட் எடுக்கிறாங்க அதோட அளவு இங்கே தான் இருக்கும். ஓகே, அது பார்த்துருந்தோம். ஓகே, லெட்ஸ் கோ டு அனாலிசிஸ். இது அதோட பிஹெச் டயக்ராம், அது சேம் டயக்ராமத்தோட பிஹெச் ப்ரெஷர் என்தால்பி டயக்ராம். 1 to 2. நவ் என்தால்பி இங்கே, அதனால இது கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. கான்ஸ்டன்ட் என்தால்பி இல்லை, கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி தான். கம்ப்ரஸர் 1 to 2 இஸ் கம்ப்ரஸர். திஸ் இஸ் கம்ப்ரஸர், திஸ் இஸ் கண்டென்சர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கண்டென்சேஷன் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் என்தால்பியில் throttling 3 to 4 throttling device. ஓகே, 4 to 1 evaporator, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் evaporation நடக்கிறாங்க. அப்போ இந்த கருவுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கண்டென்சரில் ப்ராசஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், evaporator process is constant pressure, throttling device constant enthalpy, here constant entropy. அது இங்கே தான் தெரியும். Okay, now COP equation, coefficient of performance. Okay, coefficient of performance என்னது? உங்களுக்கு தேவையான அவுட்புட் என்னது பை இன்புட். நீங்க எவ்வளவு வர்க் கொடுக்குறாங்க, நீங்க கம்ப்ரஸருக்கு வர்க் கொடுக்குறது அதுதான் உங்களோட இன்புட். ஓகே, ஸோ work done to the compressor, that is WD. refrigerating effect, எவ்வளோ ஹீட் எடுத்திருக்காங்க நம்ம ஃப்ரீசருக்குள்ளே, மீன்ஸ் இவாப்ரேட்டரில் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதுதான் refrigerating effect. ஸோ refrigerating effect is here. refrigerating effect, it is taking place in evaporator. So this is refrigerating effect area. This is work done to the compressor. So coefficient of performance எப்போதுமே இந்த மாதிரி சார்ட் இருந்தா என்தால்பி சேஞ்ச் தான் அந்த ஒர்க் டன். ஓகே, அது மைண்ட் வச்சிருந்தோம் என்தால்பி சேஞ்ச். ஸோ நான் இங்கே coefficient of performance எழுத போகுது. வாட் இஸ் யுவர் அவுட்புட்? உங்களுக்கு என்னதான் அவுட்புட் வேணும்? ஃப்ரீசருக்குள்ள இருந்து டெம்பரேச்சர் எடுக்கணும், அதுதான் உங்களோட அவுட்புட். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் எடுக்கிறாங்க? H1 minus H4. Okay, H1 minus H4 by work done H2 minus H1. இதுதான் coefficient of performance ஓட equation. H1 minus H4 by H2 minus H1. Okay, now அந்த equation பார்க்கலாம். இது எப்படி கிடைச்சது ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த என்தால்பி டயக்ராம் உங்களுக்கு தெரியணும். அங்கேருந்து இதுதான் refrigerating effect, இதுதான் work done. ஸோ அங்கேருந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு. Now we will go to the equation, the H1 minus H4 by H2 minus H1. Okay, H1 minus H4 final minus initial, final minus initial, அதுதான் coefficient of performance ஓட equation. Okay, m இருக்காங்க, m கேன்சல் ஆகி போயிடுச்சு, இல்லைன்னா யூனிட் மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படியே நினச்சிருப்போம். ஓகே,
done. So m into h தான் ஹீட்டோட இல்லைன்னா எனர்ஜியோட ஒரு மீனிங்கில் இருக்கணும் ஒரு ஃபேக்டர் தான் m into h. ஸோ அதுதான் மைனஸ் பண்ணணும். ஓகே, நவ் இந்த இக்குவேஷன் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே, நீங்கள் இக்குவேஷன் மெமரைஸ் பண்ணணும். ஏன் மெமரைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடலாம். ஓகே, இது இம்பார்ட்டன்டான இக்குவேஷன். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஏதோடது കംപ്രസർക്കുള്ള വോളിയോമെട്രിക് എഫിഷ്യൻസി. ഓക്കെ, കംപ്രസർ ഒരു റെസിപ്രോക്കേറ്റിംഗ് കംപ്രസർ நான் சொல்லுங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் நான் கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் ரேஷியோ, ஸ்வெப்ட் வால்யூம். C is clearance ratio, P2 is final pressure, P1 is initial pressure, N is polytropic index of expansion. Clearance ratio என்னதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி we have covered all those topics. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So we will go to analysis. Different parameters க்கு என்ன changes in the COP efficiency எல்லாம் வைக்க முடியும், அதுதான் நம்ம இந்த கிளாஸோட objective. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வெரி ஈஸி. ஓகே, இது நீங்க பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. மேபி நீங்க முன்னாடி ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் நீங்க பை ஹார்ட் பண்ணியிருக்கும், மீன்ஸ் மெமரைஸ் பண்ணியிருக்கும், அப்படியே பிளைண்டா பண்ணியிருக்கும். எப்படி டிக்ரீஸ் இன் இவாபரேட்டர் ப்ரெஷர் அப்படின்னா இந்த 3 மேட்டர்ஸ் தான் நடக்குவாங்க, அது அப்படியே லேர்ன் பண்ணிடுவோம். அப்படி நீங்க லேர்ன் பண்ண தேவையில்லை. யூ கேன் ஈஸிலி டேக் இட் ஃப்ரம் திஸ் கிராஃப். பிஹெச் கிராஃப் உங்களுக்கு தெரியும்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். Effect of decrease in evaporator pressure. Effect of decrease in evaporator pressure. So first 1 for the evaporator pressure. Now I decreased, pressure decrease ஆயிடுச்சு 1 dash 4 dash. பாருங்க, இது initial 1 to 4 the initial. This is modified. pressure கம்மி பண்ணியாச்சு. எதோடது? evaporator. evaporator part தான் இங்க. So அதோட pressure கம்மி பண்ணியாச்சு. What is happening here? refrigerating effect என்னது? this point minus this point. அந்த length கம்மி ஆயிடுச்சு. இந்த length பார்க்கும்போது இது அதிகம். So pressure decrease பண்ணினா, evaporator pressure decrease பண்ணினா refrigerating effect கம்மி ஆயிடும். அதானே first point. இங்கே இருந்து கிடைச்சிருச்சு, நீங்க இது பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும்னா this is your weapon. You can kill any questions. Okay, now COP will decrease. refrigerating effect கம்மி ஆயிடுச்சு. ஒர்க்கில் அவ்வளோ சேஞ்ச் இல்லை. refrigerating effect by work done தான் COP. So refrigerating கம்மி ஆயிருந்தா performance கம்மி ஆயிடுச்சு. So decreased. Okay, now volumetric. Yeah, COP is nothing but refrigerating effect by work done. work done na compressor part தான், அது அவ்வளோ சேஞ்ச் சொல்ல முடியாது. Okay, then third one, volumetric efficiency will decrease. COP will decrease but சொல்லியாச்சு, volumetric efficiency will decrease. work done will increase. தான் இங்க work done increase ஆயிடுச்சு, அது ஒரு ஃபேக்டர் தான் COP decrease ஆகிறதுக்கு. பாருங்க, முன்னாடி H2 minus H1 இருந்தது, now it is H2 dash minus H1 dash. அதிகமா இருக்கு. முன்னாடி இவ்வளோ இருந்த, இப்போ அதிகமாயிடுச்சு. So work done increase, refrigerating effect decrease. So COP will கண்டிப்பா come down. Now volumetric efficiency என்ன ஆகும்? evaporator pressure தான் கம்மியா இருக்கு. ஓகே, evaporator pressureனா inlet pressure. evaporator pressure தான் கம்ப்ரஸருக்கு inlet pressure. பாருங்க, தான் கம்ப்ரஸரோட இன்லெட் இங்க, இதுதான் evaporator pressure. அதுதான் கம்ப்ரஸரோட இன்லெட், அவுட்லெட் pressure இங்க. ஸோ இன்லெட் ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு, மீன்ஸ் P1 கம்மி ஆயிடுச்சு. P1 கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேக்டர் அதிகமாயிடும். கரெக்ட் தானே? டினாமினேட்டர் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த மொத்தமா ஃபேக்டர் அதிகமாயிடும். ஸோ ஒரு குவான்டிட்டின்னு அதிகமான ஃபேக்டர் நீங்க கம்மி சப்ட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கம் டவுன். அதனால நான் சொன்னேன் இந்த இக்குவேஷன் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ P1 தான் இங்கே கம்மி பண்றாங்க. ஏன் P1 எடுக்கிறாங்க? கம்ப்ரஸரோட இன்லெட் ப்ரெஷர் evaporator ப்ரெஷர் தான், அவுட்லெட் ப்ரெஷர் கண்டென்சர் ப்ரெஷர் தான். எங்கேருந்து கிடைச்சிருச்சு? இந்த கிராஃப் இருந்து கிடைச்சிருச்சு. இதான் இன்லெட் ஆஃப் கம்ப்ரஸர், இது அவுட்லெட். ஓகே, நவ் P1 டிக்ரீஸ் ஆயிடுச்சு, மீன்ஸ் டோட்டல் இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆயிடுச்சு,
கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருந்த ஸ்டேட் விட்டு இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆன குவான்டிட்டி நீங்கள் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் குவான்டிட்டி வில் கம் டவுன், டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் லாஜிக்கலாக எப்படி வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இல்லை, எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் இப்படி லேர்ன் பண்ணினா யூ வில் நெவர் ஃபார்கெட். ஓகே, தட்ஸ் நவ் செகண்ட் பேராமீட்டர், செகண்ட் சேஞ்ச் ஆர் செகண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் இன் கண்டென்சர் ப்ரெஷர். கண்டென்சர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கண்டென்சர் ப்ரெஷர் இஸ் ஹியர், திஸ் இஸ் கண்டென்சர் ஏரியா, அது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் கோஸ் லைக் திஸ். எப்படி இருந்தாலும் இந்த கர்வ் மேலே டச் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணினா இதுதான். ஸோ என்னாச்சு, இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வில் டிக்ரீஸ். பாருங்க, முன்னாடி 1 to 4 இருந்தது, இப்போ 1 to 4' தான் இருக்காங்க. டிக்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இங்கேருந்து இது வரைக்கும் இருந்த, இப்போ கண்டென்சர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்புறம் 4' தான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 minus 4' is lesser than 1 minus 4. So refrigerating effect decreased. Okay, now work done can now work done increase ஆகுது. ஃபர்ஸ்ட்ல சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்த work done தான் இப்படி தான் இருந்தது. இதுதான் முன்னாடி இருந்த. நவ் சேஞ்ச் பண்றதுக்கு அப்புறம் இதுதான் work done. So இவ்வளோ ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு work done. So again COP is nothing but refrigerating effect by work done. This decreased, this increased. So COP will decrease. Okay, then volumetric efficiency will decrease. Again பார்க்கலாம், exit pressure P2 தான் increase ஆயிடுச்சு. So P2 increase ஆகும்போது என்ன ஆகும் பார்க்கலாம். P2 increase ஆயிடுச்சு. P2 increase ஆயிடுச்சுன்னா டோட்டல் நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆன ஒரு ஃபேக்டர் இதுக்குள்ளேருந்து மைனஸ் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பர் ஆர் பெரிய குவான்டிட்டி சப்ட்ராக்ட் பண்ண போகுது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஸ்டேஜ். ஸோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வில் கம் டவுன். ஸோ 4 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சு. நீங்கள் கொஸ்டின் வந்துடுச்சுன்னா இந்த கிராஃப் போட்டு நீங்களே ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியும், எந்த கொஸ்டின் வந்தாலும். ஓகே, அதுதான் இதோட அட்வான்டேஜ் இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது. ஓகே, தேர்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் வேப்பர் சூப்பர் ஹீட்டிங். வேப்பர் சூப்பர் ஹீட் பண்றாங்க மீன்ஸ் கண்டென்சர்ல முன்னாடி சேச்சுரேட்டட் ஸ்டேட்ல தான் இருந்தது, நவ் இட் இஸ் கெட்டிங் சூப்பர் ஹீட்டட். வேப்பர்னா சூப்பர் ஹீட் பண்றாங்க கண்டென்சருக்குள்ள, சாரி இவாபரேட்டருக்குள்ள, கண்டென்சர் இங்கே தான். ஓகே, யூ ஆர் சூப்பர் ஹீட்டிங் த வேப்பர். சூப்பர் ஹீட் பண்ணும்போது 1 to 1' ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கர்வுக்கு இந்த சைடு எல்லாமே சூப்பர் ஹீட்டிங், இந்த சைடு எல்லாமே சப் கூலிங். சூப்பர் ஹீட்டிங் இந்த லைன் சேச்சுரேட்டட் லிக்விட், சேச்சுரேட்டட் வேப்பர். ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மீன்ஸ் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ்ட். முன்னாடி 1 to 4, இப்போதைக்கு முன்னாடி இதுதான் இருந்தது. Now it is from here to here. This much refrigerating effect increased. So refrigerating effect will increase. Work done will increase. Now உங்களுக்கே அனலைஸ் பண்ண முடியும். முன்னாடி work done இப்படி இருந்த, now it is like this. ஓகே, ஆனால் 2 ஒர்க் டன் முன்னாடி சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் சொல்ல முடியாது. that will depend upon refrigerating substance. ஸோ சிஓபி refrigerating substance டிபெண்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ சேஞ்ச் வந்தாச்சுன்னா இங்கேயும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால கரெக்டாக சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சிஓபி will depend upon the refrigerating substance. നമ്മൾ ഇപ്പോൾ കൊടുത്ത ഗ്രാഫിൽ ഇൻക്രീസ് ആകുது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிஓபி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும், ரெஃப்ரிஜரேட்டிங் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். எப்படி இருக்கும், R12 யூஸ் பண்ணினா இட் வில் இன்க்ரீஸ்,
நீங்கள் R12 யூஸ் பண்ணி தான் இந்த வேப்பர் கம்பஷன் சைக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர் ஹீட் பண்ணினா இட் வில் இன்க்ரீஸ், அமோனியா யூஸ் பண்ணினா இட் வில் டிக்ரீஸ். அது நீங்கள் மைண்டில் வச்சுருங்க. ஓகே, லாஸ்ட் ஒன், volumetric efficiency will remain constant because pressure is not changed. ஸோ அதனால volumetric efficiency கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ப்ரெஷர் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல, அந்த ஈக்குவேஷனில் P2/P1 தான் இருந்தது. ஓகே, கம்ப்ரஸரோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம், கிளியரன்ஸ் ரேஷியோ எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரெஷரில் தான் சேஞ்சஸ் வந்துருந்தேன், இங்கே ப்ரெஷரில் சேஞ்ச் இல்லை. அதனால volumetric efficiency will remain constant. The last one, effect of liquid subcooling. இதுதான் subcooling ஏரியா. ஸோ கண்டென்சரில் இங்கே தான் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க ப்ராசஸ். ஓகே, சப்கூல்டு லிக்விடாக பண்ணுறாங்க அப்படின்னு என்ன ஆகும்? ஜஸ்ட் திங்க், ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வில் இன்க்ரீஸ். தான் முன்னாடி 1 to 4 இருந்தேன், இப்போ 1 to 4'. ஸோ ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ். ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட்னா this point minus this point தான், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்தால்பி சேஞ்ச், அதுதான் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட். இது இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வில் இன்க்ரீஸ். நோ சேஞ்ச் இன் ஒர்க் டன் தான், இங்கே எந்த சேஞ்சுமே இல்லை, இங்கே மட்டும் தான் சேஞ்ச். ஸோ ஒர்க் டன்னுக்குள்ள எந்த சேஞ்சும் இல்லை. தேர்ட் ஒன், COP ஆஃப் த சிஸ்டம் வில் இன்க்ரீஸ். ஸோ COPனா ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன் தான், ஒர்க் டன் சேமாக இருக்குது. ஸோ COP இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒர்க் மீன்ஸ் ஒர்க் டன் இன்க்ரீஸ், ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா COP இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஒர்க் டன் கான்ஸ்டன்ட், நியூமரேட்டரில் R இருக்காங்க, R இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா COP இன்க்ரீஸ் ஆகிடும். Volumetric efficiency will remain same. Again, pressures are not touched. Pressures ஒன்றுமே பண்ணல, அதனால volumetric efficiencyக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே, இதுக்கு பேர் தான், இது பற்றி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இந்த கிராஃப்ஸ் எல்லாமே. ஓகே, அப்படின்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு அது டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை, டேக் கேர், தேங்க்யூ வெரி மச்.